கைகளை தட்டுவோமே. அல்லேலூயா. மாமிசத்தினால என்ன பண்ணக்கூடாது? பிழைச்சு நம்ம மாமிசத்துல இறந்து போடுவோமா? ஆனா ஆவியினாலே சரீரத்தினுடைய அவயங்களை எல்லாவற்றையும் மாமிசத்துக்குரிய காரியத்தை அழிச்சோன்னா நம்ம பிழைத்து கொள்ளுவோம். அல்லேலூயா. அப்போ எல்லாவற்றையும் ஜெயிக்க பரிசுத்த ஆவியானவர் நம்ம என்ன பண்ணணுமா? இடம் கொடுத்து தான் ஆகணும். அல்லேலூயா. இடம் கொடுக்க கொடுக்க அவர் நம்ம என்ன பண்ணுவாரு? நம்மளை எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மளை ஜெயிக்க வைக்கிறவராகிறார். அல்லேலூயா. 16வது வசனத்தை வாசிங்க. 15 வாசிங்கம்மா. நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவே என்று கூப்பிடுகிறவர்களுக்கு சுகாதாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். அல்லேலூயா. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு. அல்லேலூயா. திரும்பவும்னா உலகத்து காரியத்துல வாழும் போது உலகத்துல ஞானஸ்தானம் எடுக்காம ரட்சிக்கப்படாத போது எல்லாத்தையும் குறிச்சு நமக்கு பயம் வந்துட்டே இருக்கும். என்ன பண்ணுவோம்? உடம்பு சரினா பயம் வந்துடும், பிரச்சனை வந்தா பயம் வந்துடும், போராட்டம் வந்தா பயம் வந்துடும். அந்தபடியே அல்லேலூயா அங்க போட்டிருக்கிறாரு, திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதா என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுகாதாரத்தின் ஆவியை பெற்றீர்கள். கைகளை தட்டி தேவனை மகிமைப்படுத்துவோமே. அல்லேலூயா. எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவர் பார்த்துக்குவாரு. என் பிரச்சனை யார் பார்த்துக்குவாரு? எனக்கு ஒரு அப்பா இருக்கிறாரு, அவரு பார்த்துக்குவாரு. என் கடன் பிரச்சனை ஒரு அப்பா இருக்கிறாரு, பார்த்துக்குவாரு. என் சரீர பலன் ஒரு அப்பா இருக்கிறாரு, பார்த்துக்குவாரு. அப்பா பிதா என்று அழைக்கக்கூடிய புத்திர சுகாதாரத்தின் ஆவியை பெற்றிருக்கிறோம். அல்லேலூயா. அந்த ஆவியான நம்ம கூட இருக்கும்போது எதை குறித்து நம்ம என்ன பண்ண? திரும்ப திரும்ப நம்ம வாழ்க்கையில பயம் வரக்கூடாதுன்றார். அல்லேலூயா. நீ பயந்தேனா தேவ பிள்ளையே இல்லை. நீ பயப்படாத நின்னாதான் ஏசப்பா பிள்ளை. செங்கடல் வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம், சுனாமி வந்தாலும் நாங்க பயப்பட மாட்டோம், எப்பேற்பட்ட காற்று கொந்தளிச்சாலும் நாங்க பயப்பட மாட்டோம். ஏன்னா எங்க படைகளை ஏசப்பா. அல்லேலூயா. எங்களுக்குள்ள இருக்கிறவர் பரிசுத்த ஆவியானவர். அவர் எங்களுக்காக எதையும் செய்ய அவர் இறங்கி வருவார். 16 வசனத்தை வாசிங்கம்மா. கைகளை தட்டுங்களா. அல்லேலூயா. பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியோடு கூட சாட்சி கொடுக்கிறார். அல்லேலூயா. ஆவியானவர் ஆவியா தான் இருக்கிறாரு, நம்ம ஆவி என்ன பண்றாரு? சாட்சி கொடுக்கிறாரு. அல்லேலூயா. அப்போ பரிசுத்த ஆவி நம்ம ஆவியும் ஒத்து போகும்போது அந்த இடத்துல பெரிய ஜெயத்தை பார்ப்போம். அல்லேலூயா. பரிசுத்த ஆவி என்ன பண்ணும்? ஆவியானவர் தாமே நம்முடைய